ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நேற்று சமைச்சிட்டு கொஞ்சம் மிச்சமாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் கேரட்டும் இருக்குங்க. அதையே வேஸ்ட் பண்ணணும், இன்னைக்கு வந்து அது சமைச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து மெனு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் கேரட் பொரியல் வந்து செய்ய போகிறேங்க. இந்த பாத்திரத்தில் எவ்வளோதான் ஆயில் போட்டாலும் அது சைடில் போய் நின்றுடுது, ஏன் தான் தெரியல. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டால் அது ஆயில் இல்லாமல் கருகுன மாதிரி ஆயிடுதுங்க. அதனாலே நான் வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தாளிச்சு விட்டுட்டேங்க. இன்னொரு சைடு வந்து கேரட் பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கேரட் பொரியலில் வந்து முட்டை போட்டு செஞ்சால் நல்லா இருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியலே சாப்பிட மாட்டாங்க. இதில் முட்டை வேற ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்க்கலங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன லஞ்ச் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தெரியாது. கேரட் பொரியல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு சொல்லாமே நான் இன்னைக்கு வந்து பேக் பண்ணி அனுப்ப போறேன். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சுட சுட ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் சாம்பார் கூட ரெடி. நான் எப்பவுமே சாம்பார் செய்யும்போது பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கும் சேர்த்து இட்லி சாம்பார் செஞ்சிருவேன். இன்னைக்குமே அப்படிதாங்க இட்லி சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன். வேலையும் சீக்கிரமாவே முடிஞ்சுது. சின்ன சின்னதா ஒரு 4-5 கேரட் இருந்ததுங்க, போட்டு பொரியல் பண்ணிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தாங்க போட்டு ரைஸ் வந்து கலந்து வச்சுட்டேன். ரெண்டு பேருக்குமே சைட் டிஷ்க்கு வந்து கேரட் வச்சிருக்கேன். சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஈவினிங் செக் பண்ணும்போது பார்க்கலாம். டெய்லி ஸ்நாக்ஸ் வந்து கடையிலேயே வாங்கி கொடுத்துருவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கூட இருந்தது, ஜாம் கூட இருந்ததுங்க. அதனால ரெண்டு பேருக்குமே பிரெட் ஜாம் வந்து பேக் பண்ணிட்டேன். இனிமேல் பிரேக் டைம்ல சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கூட வந்து வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இன்னைக்கு உங்க பசங்களுக்கு நீங்க என்ன லஞ்ச் கொடுத்தாமிச்சிங்க, ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தாமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. ரெண்டு பேரும் டிஃபன் கூட சாப்பிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது. அஸ்மா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்குள்ள ஃபேன் போட்டுட்டு போவா. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கூட ஒரு நாள் வந்து யோகா கிளாஸ், ஒரு நாள் வந்து சிலம்பம் அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க, அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. ரயன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுவும் வந்து பாதி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பசங்க வந்து வந்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் செக் பண்ணிடலாம் வாங்க. கேரட் வந்து ஆச்சரியமா இருக்குங்க, சாப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ரயனுடைய லஞ்ச் பாக்ஸ் தான். இது வந்து அஸ்மாதுங்க. இதுவும் வந்து கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கா. சாப்பாடு வந்து ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மிச்சம் வச்சு அவங்களுக்கு பழகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.